கடைசியாக இந்த ஃப்ரிட்ஜை எப்போ க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறதே சுத்தமாக மறந்து போச்சு. சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாளாக யோசிச்சுட்ருக்கேன். பட் அதுவும் பண்ண முடியல. க்ளீன் தானே பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரிட்ஜோட நிலமையை இன்னும் மோசமாகவும் ஆக்கி வச்சுட்டேன். சரி ஒரு வழியாக இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒர்க் எல்லாத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முதல்ல இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கழட்டுறது, துடைக்கிறது, தூசி தட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். நடுவில் கொஞ்சமாக ஃபன்னாகவும் போயிட்டு இருந்தது. என் 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே இந்த 2 அப்ரெண்டிஸையும் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் தான் சீக்கிரம் வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் வச்சானுங்க. ஃப்ரிட்ஜ் கார்னரில் வர இந்த டியூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்தது. சரி ஓகே இதுக்கு உடனே நம்ம ஒரு லிக்விட் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விம் லிக்விடு, வினிகர், ஆப்ப சோடா எல்லாத்தையும் தண்ணியில் கலந்து நல்லா அந்த ஃப்ரிட்ஜில் வேஸ்ட் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி நல்லாவே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி அடிக்கடி நிறைய டிமால்னு சம்பவம் எல்லாமே நடக்கும். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு உள்ளே வைக்கிற ஆர்கனைசர் எல்லாத்தையும் நல்லா கழுவி வெயிலில் இல்லைனா ஃபேன் அடியில் காய வச்சிட்டிங்கன்னா நம்ம மற்ற ஒர்க்கு முடிக்கிறதுக்குள்ளே நல்லா காஞ்சிடும். அப்புறம் நம்ம தொடச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் மனசுக்கு. இதை விட வேறு என்ன நிம்மதி இருக்கும் சொல்லுங்கள் நம்மள மாதிரி லேடிஸ்க்கெலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.